சாப்பாடு சாப்பிடுவாங்களாம். 2000 பேர் இருந்தாலும் சாப்பாடு சாப்பிடுவாங்க, 10 போதான். அப்போ அன்னைக்கு மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா சிந்தனை வச்சு தானே அவர் சாப்பாடு சொல்லி சொன்னார். அப்போ இன்னைக்கு மட்டும் எப்படி அந்த கோயிலில் எதுவுமே தினைக்கும், இன்னைக்கு மட்டும் இல்லை வருஷம் பூரா தினம் தினம் அதே மாதிரி அவங்க விஷயம் என்னன்னா, அடுக்கு பானை தான் சமைப்பாங்க, வரிசையாக பானை வச்சு. மேலுள்ள பானை தான் சாப்பாடு வேகும், அடியில் உள்ள பானை சாப்பாடு வேகாது. இது அந்த பாத்திரத்தோட மகிமை. இது ஒன்றை மறைச்சாரு வேணுனே தான். இன்னொன்று மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மறைச்சாரு. ஏது தெரியுங்களா? வேணுன்னு தான் மறைச்சது, தெரியாமலே இல்லை. சுலக்ஷனா சதி இப்போ புராணம் பேசினார்ல, ராமாயணம் சுலக்ஷனா சதி பற்றி பேசினார்ல, அந்த அம்மா சாவுக்கு காரணமே இவர் தான். எவ்வளோ அழகாக அதை மறைச்சாரு பாருங்க. ஏன்னா எனக்கு நினச்சிக்குவீங்களா ஏதாவது, சரி நாரதர் அவர் எழுதி கேட்டது சரி, அப்போ நீ முழுசா ஏன் உங்களை மறைச்சி பேசுறீங்க? நீங்கள் தான் காரணம். இந்திரஜித் மரணத்திற்கு நீங்கள் தான் காரணம், சுலக்ஷனா சதி மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம். அப்போ அதை மறைச்சு உங்களை ஏன் நல்லவனா நீங்கள் காமிச்சிக்கிறீங்க? நீங்கள் தானே காரணம். இதை நீங்கள் தான் என்கிட்ட பேசியிருக்கீங்க. எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயத்தை எங்கிட்ட இப்போ உங்களை மட்டும் நீங்க மறைச்சு பேசினா அப்ப என்ன அர்த்தம்? உள்ள நேரடியா சொல்லுமா விஷயத்துக்கு. ஆதிசேஷன் பொண்ணு சுலக்ஷனா சதி, மேகநாதன் காந்தர்வ மனம். காந்தர்வ மனம்னா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணிட்டார். அவர் தூக்கிட்டு போனது யாருக்குமே தெரியாது, உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அப்பெல்லாம் அந்த காலத்துல ஒருத்தர் பார்த்தாலே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. தூக்கிட்டு வந்துட்டார் வரே. அவர் ஆதிசேஷன் பொண்ணக்கான தேடுறாரு. இவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அவர் பொண்ணக்கான தேடிட்டு இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வந்துருது. அழகி புருஷன் அதை விட அழகி, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்திரஜித்தை. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க 14 வருஷம் தூங்காம கேட்டது நியாயம், 14 வருஷம் ஏன் பொண்டாட்டியை திறமைக்கணும் சாக அதெல்லாம் நியாயம். ஆனால் அவ காளியாத வீட்டு தான் வரவாங்கண்ணா. அவதான் அப்பனை விட்டு வந்துட்டாளே, ஒடியாந்துட்டாளே, அப்புறம் எப்படி அப்பங்கிட்ட வரம் கேட்டுப்பா? அவ காளியாத வீட்டு வரம் கேட்டா. அதை போய் சொன்னது நீங்க. ஆதிசேஷன் போய், ஆதிசேஷா உன் பொண்ணை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணை இந்திரஜித்து போய் கல்யாணம் பண்ணியிருக்கான். ராம அவதாரம் பண்ணி ராமன் அவதாரம் எடு, மகாவிஷ்ணு ராமன் அவதாரம் கேட்டான். ஆதிசேஷா நீ லட்சுமணன் அவதாரம் எடுத்து அவனை இந்திரஜித்தை கொல்லு. இந்திரஜித்தை கொன்னாதான் ராவணனை அழிக்க முடியும். அப்ப இந்திரஜித்தை அழிவதற்கு நீங்க தான் காரணம். உங்களை மறைச்சு எதுக்கு இதை பேசுனீங்க? ஊர்ல உங்களை கொலகாரன்னு சொல்லுவாங்கன்னா சரி. இப்போ உன் பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை, கதையை முழுதா சொல்லாம மறைச்சது. இப்போ 2 விதம் இருக்குமா, ஒன்று மறுக்கிறல. இப்போ ஒரு கதையை நான் சொல்றேன்னு வச்சுக்கவே, இப்போ நான் அந்த மண்ணை பேர் கடப்பின்னு இருந்து நீங்க எப்படி உடுப்பின்னு சொன்னீங்க, அப்படி சொல்றது தவறா சொல்றது. அது தவறு கிடையாது. ஒரு சில விவரங்களை அவர் கேட்டேன், ஏமா ஏற்கனவே அந்த கேள்வி பதில் சொல்றதுக்கு நீ மேற்கொண்டு 1:30 உன்னை சந்திச்சதே 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் உன்னை 4 மணி நீ வானதுமே குதிச்சு தையத்தக்கான குதிச்சு நீ பசேரி ஊருக்கே கிளம்பியிருப்ப. அப்ப இந்த கதையை எப்படி கேட்ட கேள்விக்கு, அவர் கேட்ட கேள்வி என்ன, எதற்காக அளவு சரியாக வந்தது, இன்னைக்கு அந்த பேர்ல என்ன உணவகம் இருக்கு, அது அவர் கேட்ட கேள்வி. அதுக்கு சுருக்கமா. அதே போல ஆதிசேஷன் எப்படி கொன்ன, அதுக்கு லட்சுமணன் யாரா அவதாரம், இது அவருடைய கேள்வி. இதுக்கு நான் காரணம்னு ஏன் தம்பி இது நீங்க அதை பண்ணீங்களே, இதுக்கு யாரு காரணம் ஜாமீன் என்னை கேட்டிருந்தேன்னா, இல்ல நான் காரணம் இல்லம்மா, இதுக்கு உங்க அப்பா நம்பிராஜன் காரணம் அப்படியே சொல்ல போறேன். இல்லையே, ஆமாமா நான் தான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் இறப்பு இவனால் நேரிட வேண்டும். ஆரம்ப காலகட்டத்தை எல்லாரும் நல்லவங்க தான். ராவணன் நல்ல வந்தேன், சூரபதமன் நல்ல வந்தேன், இந்திரஜித் நல்ல வந்தேன். ஆனா காலப்போக்கில் அவர்கள் குணம் மாறுகின்ற பொழுது அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். அந்த அவர் அழிக்கப்படணும்னா அதுக்கு யார் தூதுபவா? வேற யாரும் இல்ல. ராவணை ஆணவம் அழிகிறதுக்கு ஏப்பா நீ எல்லா கிரகத்தையும் குப்புறம் வந்துச்ச, சனியை போட்டு மல்லாக்க போட்டு மிதி சொன்னது நான் தான். அவன் அழிவு காரணம் நான் மறுக்க போறேனா? இல்லையே. இந்திரஜித்து அவளை குடும்பம் பண்றேன், இந்திரஜித்துக்கு சாகணும் அப்படின்னா நேரம் ஆதிசேஷன் தான் லட்சுமணன் நான் பிறக்கணும் சொல்றது காரணம் நான் தான். நான் மறுக்கவே இல்லையே. ஒருவேளை நான் தவறா இல்ல, நான் போய் சொல்லல, இல்ல இதை போய் பண்ணது மகாவிஷ்ணு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீ அதை மறுக்கலாம். ஏமா கதையை சுருக்கமா சொன்னதுக்கு இவ்வளவு தையத்தக்கான குதிக்கிறியா, அதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா நீ ஊருக்காரர் குறை சொல்ற பாத்தியா, என்ன அதனால ஊருக்காரம் ஒத்துக்க முடியாதுமா. என்ன குறை சொன்னாங்க? உண்மையில அது தவறான செயல். வந்தோடனே நான் நல்லா கவனிச்சேன், எல்லாரையுமே வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறந்தேன்னு சொன்னார் தவிர, ஏமா மத்த வள்ளி வேற யாரும் இல்லாம அவனை போட்டாக பார்த்து உன் மீது உன் அன்பினால நீ தான் இந்த ஊருக்கு வரணும்னு விருப்பப்பட்டு நீ பேச ஒவ்வொரு கதைக்கும் ஆமோதிச்சு கேள்விகளை கொடுக்காம இருக்கலாம். அதை என்ன கேட்கணுன்ற ஒரு ஆசையா கூட இருக்கலாம். ஆனா உன்னை மதிக்கல, வள்ளிகளை மதிக்கல, பெண்கள்லாம் அப்படி நினைக்கவே நினைக்காது. உன் மீது உண்மையிலே அளப்பறி நம்ம வனப்பாறை பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க.
அதை மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன். சரிப்பா. மீது உன் அன்பின் காரணம் மரியாதை காரணமாக வரவேற்றார்களே தவிர மரியாதை குறைவா ஒருபோதும் நடத்த மாட்டாங்க. ஆணித்தரம் அடிச்சு சொல்லுவேன். அது இருக்கட்டும். முருகனை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். முருகப்பெருமான் இத்தனை தீப்பொறிகளாக வந்திருக்கலாம். ஆமா. அது எதுக்காக வந்தா நீ சொன்னியா? அப்ப நீ மறைச்சி அப்ப உன்னை என்ன செய்யலாம்? தூக்கி கூட்டத்தில் எரிஞ்சிடலாமா? நான் என்ன சொன்னேன்? 6 தீப்பொறியாக வந்தாரு. 1 தீப்பொறி வந்திருக்கலாம், 7 தீப்பொறி வந்திருக்கலாம், இல்ல 8 தீப்பொறி முருகப்பெருமான் தோற்றுவிப்பதற்காக வந்தாருங்கிறத நாரதர் சொன்னேன். என்கிட்ட அவங்க கேள்வி கிடையாது. 6 தீப்பொறியா வந்தாரு. சரி, அவ்வளவு அக்கறை உனக்கு வந்திருக்கலாம். வேற பேசிக்கலாம் தான் சொன்னேன். சரி, அதே மாதிரி இந்திரஜித் அப்படி என் பேரை குறிப்பிட்டீங்க. இருமா தத்து நினைச்சுக்குவேன். வள்ளின்னு பார்க்க மாட்டேன். அப்பயாச்சும் தூக்கி எறிய முடியாது. இப்ப தூக்கி அப்படியே தூக்கி சேர மேல எரிஞ்சிருவேன். பாத்துக்க ஒண்ணும் பண்ண முடியாது. எப்பயுமே ஒண்ணும் பண்ண தூக்க முடியாதா? அப்படியே தான் இருப்பேன். என்னதையும் தூக்கி எறியணுமா? சரி விடுமா, பிரச்சனை இல்லை. இப்ப முருகப்பெருமான் இப்ப கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டது முருகப்பெருமான். இதுக்கு வந்து கந்தபுராணம் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். உன்னுடைய கருத்து வேற மாதிரி தான். அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா முருகப்பெருமான் தோற்றுவிப்பதற்காக சிவபெருமான் 6 தீப்பொறிகளை தான் விடணும்னு என்ன கணக்கு இருக்கு. ஆனா அவர் விடணும்ன்றதுக்கு ஒரு காரணம். ஏன்னா கையிலே மலையிலே பார்வதியின் தோழிகளாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த 6 கார்த்திகை பெண்கள். 6 பேர் தானே? எத்தனை பேரு? 6 பேர் தான். சொல்லுங்க. 6 பேருக்கு பேர் இருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நானே சொல்லவா? அம்பா, துலா, நிதர்த்தினி, மேகேந்தி, அப்ரகேந்தி, வரதகேந்தி. 4 பேர். இந்த 6 பேர். இந்த 6 பேருக்கும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசிக்கின்றார் சிவபெருமான். ஆனா அந்த 6 பேருக்குமே அந்த உபதேசத்தை கேட்கணும்னு ஆர்வம் இல்லை. அவருடைய கவனங்கள் சிதறுகிறது. அப்பதான் சிவன் சாபம் கொடுக்கிறாரு. என்னுடைய பிரணவ மந்திரத்தை செவி மடுக்காமல் ஒரு கல்லை போல ஒரு பாறையை போல தாங்கள் இருந்ததால் நீங்க 6 பேரும் ஆலமரத்தடியில 1000 வருஷம் பாறைகளா கிடப்பீர்கள் என்ற சாபத்தை கொடுத்தார் சிவபெருமான். அந்த 6 பேரும் 1000 ஆண்டுகள் ஆலமரத்தடியில பாறைகளா இருக்காங்க. சாபம் முடிஞ்சு விமோசனம் கேட்கிறாங்க சிவபெருமான். ஐயா, நான் தவறு பண்ணிட்டோம். இந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்கிற பொழுது அப்பதான் சிவன் வரம் கொடுக்கிறார். சக்தி நீங்களாக சகலமும் அடக்கும். சக்தியுடைய அந்த இணை இல்லாமல் பிறக்கக்கூடிய பிள்ளை ஒருவன் எனக்கு பிறக்க போறேன். அந்த பிள்ளையை தாங்கள் சுமக்கும் பட்சத்தில் உங்களுடைய சாபம் விமோச்சனம் அடையும் என்ற வரம் கொடுக்கின்றார் சிவபெருமான். இப்ப கார்த்திகை பெண்கள் 8 பேரா? எத்தனை பேர்? 6 பேர். ஒருவேளை இங்க 8 தீப்பொறி வந்திருந்தா இங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க? 6 பேர். அப்ப 8 தீப்பொறிகளை வந்த 8 பிள்ளையை 6 பேர் வளர்க்க முடியுமா? இது என்னுடைய கருத்து கிடையாது. இன்னைக்கு திருப்பத்தூர் பக்கத்துல ஒவ்வொரு ஸ்தலத்தையும் சொல்றது உன்னுடைய தன்மை. நானும் ஸ்தலம் சொல்றேன். திருப்பத்தூர் பக்கத்துல பட்டமங்கலம் ஊர் இருக்கு, தெரியுமா? சொல்லுங்க. கேள்விப்பட்டீங்களா? ஏன் பட்டமங்கலம்னா துன்பம் பட்ட மங்கலம். அந்த 6 கார்த்திகை பெண்களை முருகனை வளர்ப்பதற்காக சிவனத்தை வரங்கட்டு 1000 ஆண்டுகள் கற்களாக பாறைகளாக இருந்த இடம்தான் அந்த பட்டமங்கலம் ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் விமோசனம் கேட்கிறாங்க. என்ன, எதனால் விமர்சனம்? முருகப்பெருமானை 6 பேர் சுமக்க வேண்டும் என்பதற்காக முருகன் 6 தீப்பொறிகளாக விட்டார். 6 பெண்களை சுமர்ந்தார்கள். அந்த 6 பேர் சுமர்ந்ததால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் தான் அவருக்கு என்ன பேர் வந்துச்சு? கார்த்திகேயன். கார்த்திகேயன் பேர் வர காரணமே அதுதான். முருகப்பெருமானுக்கு எத்தனை படைவீடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு தன்மைக்கு சிறப்பு. இன்னைக்கு இந்த பட்டமங்கலம் ஊர்ல அது சிவன் கோயில். ஆனாலும் முருகப்பெருமானுக்கு என்று சிறப்பான தனி சன்னதி உள்ள ஒரு ஆலயம் எது அப்படின்னா அது பட்டமங்கலம். முருகப்பெருமான் எத்தனை படை விடுமா? ஒரு எடுத்துக்காட்டு கேட்கிறேன். முருகப்பெருமானுக்கு அதை எப்படி நான் சொல்ல முடியும்? ஏன் சொல்ல முடியாதா? நான் எத்தனை படை சொன்னா ஏன் அறிவு இருக்கான்னு கேட்கவா? அப்படிலாம் கேட்பானாவா? ஒவ்வொரு தனித்தன்மை யதார்த்தமா கேட்கிறேன். கதையின் முறைப்படியே கதைக்கு அப்பாற்பட்டு படை விட சொன்னா கதை முடிச்சு போயிருமே. சரி, கார்த்திகை பெண்கள் மட்டும் தான் சாபம் நீங்கனாங்களா? அந்த இடத்துக்கு வர்றேன். கதை முடியும். எப்படி கதை முடியும்? இப்ப சரி, இப்ப வரைக்கும் எத்தனை இருக்கு? 5 தான் இருக்கா? 5 தான் இருக்கா? வள்ளி வரைக்கும் 5. வள்ளியை சந்திக்கிற வரைக்கும் 5 தான். அது சந்திச்சதுக்கு அப்புறம் வரும். அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? முருகப்பெருமான் வள்ளியாக உன்னை திருமணம் செய்தால்தான் 6வது வர போன்னு சொல்ற. 5 தான் சொல்லியிருக்கேன். இப்ப வரைக்கும் 5 தான் சொல்லி. இப்ப அப்பாவுக்கு படம் சொன்னாரே தகப்பன் சுவாமியாக, அது சுவாமி மேல 1. தெய்வம் திருமணம் பண்ணார்ல திருப்பரங்குன்றம், அது 2. சூரபத்மன் அழிச்சார்ல திருச்செந்தூர், அது 3. கணிக்காக கோபம் கொண்டு வந்தார்ல பழனி 4. கோபத்தை தணிப்பதற்காக தனிச்சு நின்றார்ல தணிக்கையில திருத்தணிக்கையில 5. அவ்வைக்கு சுட பண்ண வேண்டுமா சுட வேண்டுமா உளிப்பு காட்டினார்ல அது எத்தனை? பழமுக்கு சொல்ல 6. அப்ப உன்னை கல்யாணம் பண்ணாமையே 6 வந்துருச்சே. இதுல எது நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வரப்போகுது? இலங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கையில கதிர்காமம் ஒன்று இருக்கு, தெரியுங்களா? அதுவும் ஒரு படை வீடு தான்.
இலங்கையில குன்று கதிர்காமம். இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கணும்னே. இலங்கையில. இல்ல, உன் இடத்து வரேன். ஐயா இந்த சமாளிப்பத்தனமா இருக்கக்கூடாது. சமாளிப்பெல்லாம் கிடையாது. உண்மையை சொன்னா ஈழத்திலே ஒரு படை வீடு இருந்ததாக அர்த்தம் வருது. நான் அதை மறுக்கல. அது எங்கே லிமூரியா கண்டமாக இருந்த பொழுது இலங்கை இன்னைக்கு தானே தனி நாடு. அப்ப தமிழர்களுடைய பகுதியாக தானே அது இருந்துச்சு, இலங்கையும் கூட. அப்ப அது ஒரு படை வீடு இருந்ததாக சொல்றோம். ஆனா அந்த கதிர்காமத்துல இதை பண்ணதுனாலதான் இது படை வீடு அடுத்து சொல்ல முடியும். வரலாறு இல்ல. இப்ப பழனி கணிக்க கோபம் கொண்டதா இருப்பா, பழனி இருக்குப்பா, தெய்வம் கல்யாணம் பண்ணப்பா திருப்பரங்குன்றத்துல, திருப்பரங்குன்றம் இருக்குப்பா. அப்படி சொல்ற மாதிரி கதிர்காமம்ன்ற அந்த ஸ்தலம் இதை பண்ணதுனாலதான் இது வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. படை வீடாக இருந்ததுன்னு ஒரு கருத்து உண்டு. நான் அதை நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்காக ஈழத்தமிழர்கள் நமக்கு கேவலப்படுத்துற மாதிரியா? அதுவும் படை வீடாக இருந்திருக்கலாம். ஆனா இப்ப உள்ள கணக்குப்படி 6 வீட்டுல நான் சொன்ன இந்த 6 வீட்டிலும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டார்ல. இந்த இதுல எது நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வரப்போகுது?